ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். 1.5 கப் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதில் 2 தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன். முருங்கைக்கீரை போட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் கேரட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வெந்த பருப்பில் சேர்த்துட்டேன். எப்போவுமே கீரை கூட்டெலாம் செய்யும்போது குக்கரில் செஞ்சிங்கன்னா குக்கர் விசில்லாம் போட்டு மூட வேண்டாம். பருப்பை வேக வச்சு எடுத்த பிறகு அதுக்கு கீரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்தாலே கீரை வெந்துடும். இதுக்கு வடகம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். சைட் பை பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட் பொரியலும் பண்ணிட்டேன். தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கேன். கேரட் பீட்ரூட்டை துருவி செய்கிறத விட இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரியல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அட்டகாசமான தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். எண்ணெய் மிதக்க சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோட பெஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால மோரும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இஞ்சி கொத்தமல்லியை மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு தயிரையும் வந்து சேர்த்து நல்லா அடித்து தண்ணியும் சேர்த்து உப்பு சேர்த்து மோர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக ஐஸ் க்யூபும் சேர்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கையை சாத்தில் பறித்து சாப்பிட்டுட்டாரு. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கெல்லாம் லைக் போடுங்க. தேங்க்யூ.